இந்த கண்டுகொண்டேன் படத்துல கரெக்டா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஐஸ்வர்யா ராய் அவங்களோட லவ்வ சொல்லுவாங்க மம்முட்டி கிட்ட. இவங்க ப்ரப்போஸ் பண்ற சீனு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, இவர் வந்து ஒரு அலையன்ஸ் கொண்டு வருவாரு, இவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. கோவத்துல அவர் திட்ட ஆரம்பிச்சுறாரு. எல்லாமே இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான். எல்லாம் இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொன்ன? இவரால் நம்பவே முடியாது. இவன் என்ன பேசுறா அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. ஓரளவுக்கு அவருக்கு உள்வாங்கினதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, இந்த பச்சைக்கண் தேவதைய பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை என்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. இந்த பச்சைக்கண் தேவதைய கொடுக்குறேன், பத்திரமா பாத்துக்கன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராய் வந்து இப்படின்னு தொட போவார். ஆனா போன உடனே கையை ஒரு செகண்ட் பேக் அடிப்பாரு. படிச்ச உடனே அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு ஐஸ்வர்யா ராய் சொல்லுவாங்க, பாத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாத்துக்கிறீங்களா? இவர் திருப்பி கட்டியெல்லாம் பிடிக்க மாட்டார். இவர் ஒரு பூவை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு மிருத்துவா எங்கேயும் தொடாம தலைமுடி இருக்குல்ல, தலைமுடியில மெதுவா அப்படி கையை வச்சு உரசினதுக்கு அப்புறம் கன்னத்தை இப்படி பிடிச்சி எடுத்து பார்ப்பார். பார்த்துட்டு என்ன சீனுங்க. இந்த மாதிரி சீன் எல்லாம் தாங்க கிளாசிக் மூவி. இந்த படம் எல்லாம் பார்த்து நீங்க ஒரு ரொமான்டிக் ஆகாம இருந்தீங்கன்னா இட்ஸ் a பிக் கேள்விக்குறி. 2000 வந்த படம் இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு ரன் ஆயிருக்குன்னா, நான் இன்னைக்கு தேதிக்கும் அதை அப்படி வர்ணிச்சு பேசுறேன். இப்ப இருக்கிற படத்துல அதுதான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.